பணத்த பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்ன? நிறைய பணக்காரர்கள் சந்தோஷமா இல்ல. பணம் நீங்க சம்பாரிங்க. பணம் ரொம்ப முக்கியமானது. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்தை விட்டுட்டு நீங்க எவ்வளவு நீங்க பணம் சம்பாரிச்சனாலும் கடைசியா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் போய் அந்த பணத்தை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பணம் நம்ம ஒரு சாய்ஸ் உலகத்தில் இருக்கிறோம். அந்த உலகத்தில் நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆசைப்படணும். ஆசைப்படுறது யார் வேணா பண்ணுவாங்க, ஆனால் அடம் பிடிக்கணும். உங்களுக்கு அடம் பிடிக்க தெரியுமா? அந்த வெற்றியாளர்கள்லாம் அடம் பிடிப்பாங்க. பிஸ்னஸில் என்னைக்காவது யார்கிட்டயாவது ஹெல்ப்னு கேட்டிருக்கீங்களா? ரொம்ப ஒரு டைமும் போய் கேட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. 10 முறை 15 முறை நான் இனிமேலாம் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு ஒரு இது. கடன் வாங்குனீங்கன்னா கடன் கட்ட முடியுமான்னு யோசிச்சுட்டு கடன் வாங்குங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஸ்டீஃபன். பணத்தை பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்ன? பணத்தை நீங்க எப்படி வேல்யூ பண்றீங்க? இட் இஸ் லைக் எ ஃபியூவல் டு யுவர் கார். காரில் பெட்ரோல் மாதிரி. உங்களுக்கு காரில் பெட்ரோல் இருந்திருந்தால் தான் நீங்கள் காரை வீட்டை விட்டு கிளப்புங்க. அதனால் பெட்ரோல் இருக்குன்றதுக்காக நீங்கள் மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் போக போகிறதில்ல. கோயம்புத்தூரில் எங்கள் அம்மாவை பார்க்கணும், என்னுடைய மனைவியை பார்க்கணும், என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீடு இருந்தால் தான் நீங்கள் காரில் போவீங்க. காரில் பெட்ரோல் இருக்குன்னு நீங்கள் கிளம்பி போகிறது கிடையாது. அதே மாதிரி பெட்ரோல் இல்லைனாலும் நீங்கள் போக முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். பட் அது முக்கியமானது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பணம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் பணம் இல்லாமையே நிறைய பணம் கொடுத்தா பேங்க்கில் அதிகமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பணக்காரர்கள் சந்தோஷமாக இல்லை. ஓகே, அதனால் பணத்துக்கும் ஹாப்பினஸுக்கும் கனெக்ஷன் கிடையாது. சார், இப்போ பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. கிடைக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு அவ்வளோ அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? பணம் நீங்கள் சம்பாரிங்க. பணம் ரொம்ப முக்கியமானது. ஹெல்த்து, வெல்த், ஹாப்பினஸ். ஃபஸ்ட்டு ஹெல்த்தை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ நீங்கள் பணம் சம்பாரிச்சனாலும் கடைசியாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் போய் அந்த பணத்தை கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட் மணி கேன் சால்வ், மணி அலோன் கேன் சால்வ். பணம் இல்லைன்னா உங்களால் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் உங்களை போய் சேர்க்க முடியாது. ஒரு நல்ல ஸ்கூலில் உங்கள் பசங்களை சேர்க்க முடியாது. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியாது. அதனால் பணம் சம்பாதிங்க. நல்லபடியாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. நிறையா நம்ம பணம் செய்ய இப்போ ஔவையார் இருந்திருந்தாங்கன்னா அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பணம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் நம்ம ஒரு சாய்ஸ் உலகத்தில் இருக்கிறோம். அந்த உலகத்தில் நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆசைப்படணும். நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த கனா படத்தில் சொல்லுவாங்க, ஆசைப்படுறது யார் வேணா பண்ணுவாங்க, ஆனால் அடம் பிடிக்கணும். உங்களுக்கு அடம் பிடிக்க தெரியுமா? அந்த வெற்றியாளர்கள்லாம் அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அடம் பிடிக்கணும். ஆனால் பணத்துக்கு மேலே அடம் பிடிக்காதுங்க. நீங்கள் நல்ல வேலை செய்யணும். நான் நிறையா சலூன் ஓப்பன் பண்ணணும், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நல்லா ஆகணும், நான் ஒரு தலை சிறந்த ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. பை ப்ராடக்டாக தான் பணம் வரும். பணம் இஸ் நாட் எ மெயின் ப்ராடக்ட். நிறைய பேர் பணத்தை மெயின் ப்ராடக்ட்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது பணம் மெயின் ப்ராடக்ட் கிடையாது. பணம் இஸ் அ பை ப்ராடக்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி காரில் போகிறதுக்கு பெட்ரோல் தான் பணம். அதை மெயின் ப்ராடக்டாக யோசிக்காதீங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுன்னா எப்படி நீ ஆசைப்படணும்? நான் வேலையில் நான் நல்லா பண்ணணும், நான் அடுத்த லெவலுக்கு நான் மூவ் ஆகணும். இப்போ மேனேஜராக இருக்கணும்னா அடுத்த நான் சீனியர் மேனேஜர் ஆகணும், ஜென்ரல் மேனேஜர் ஆகணும், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, அந்த ஆசையை நிறைவேற்றும் போது உங்களுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட் தான் பணம். நீங்கள் நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், வெறும் பணம் பின்னாடி ஓடுறதுனால தான் ஷார்ட் கட் எடுக்கிறாங்க நிறைய பேர். இன்றைக்கி திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் பணம் நல்லா இருக்குன்னா ரியல் எஸ்டேட் பக்கம் வர்றாங்க. திடீர்னு இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் ஆட்டோமொபைல்னு ஆட்டோமொபைல் பார்க்குறாங்க. ஆட்டோமொபைல் இல்லை இன்றைக்கி பிரியாணி கடை ஆரம்பிக்கலாம்னா பிரியாணி கடை பின்னாடி வர்றாங்க. அப்படி இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி பிஸ்னஸ்னு டெக்னாலஜி இப்போ எதுவுமே இல்லாமல் பண்ண முடியாது. நீங்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், நல்லபடியாக லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நான் என் குடும்பத்துக்கு நல்லா பண்ணணும், இதெல்லாம் நல்லபடியான ஆசைகள் தான். அது எப்போ வரணும்? அது பை ப்ராடக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது என்னுடைய கஸ்டமர் ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு கஸ்டமர் ஹாப்பினஸ்ஸாக எனக்கு நான் பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்னா, இல்லை எனக்கு கஸ்டமர் எக்கேடாக போகிறாங்க, நான் ஒரு இன்னைக்கு நீங்கள் என்னுடைய பிஸ்னஸை வச்சு நான் பேசணுன்னா இன்றைக்கி நிறையா இன்றைக்கி ஆல்ரெடி நீங்கள் அந்த கான்ட்ரவர்ஷியலாக ஆகியிருக்கிற டாப்பிக்கும் வை நேச்சுரல்ஸ்ன்னு பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி என்னுடைய ஃப்ரான்ச்சைஸி நல்லா இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம்.
இந்த ப்ராசஸ் வி ஷுட் மேக் மணி. ஓகே, இன்னைக்கு வந்து கோவிட் டைமில் வந்து எங்களுக்கு வந்து 15% எங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும். அந்த டைம் வந்து நிறைய என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸே ஒரு மாதம் சலூன் ரன் பண்ணுறதுக்கே அவங்க வந்து அவங்களுடைய சேவிங்ஸை ஃபஸ்ட்டு இது போட்டாங்க. அதுக்கப்புறம் கடன் வாங்கினாங்க. ஃபைனலாக சில பேர் ஈவன் ஜுவல்லை அடமானம் வச்சு அவங்க பிஸ்னஸை காப்பாற்றினாங்க. அப்போ வந்து நீங்கள் எனக்கு 15% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போய் அவங்க பாக்கெட்லேருந்து பணம் எடுத்தேன்னா ஐ எம் லீகலி ரைட். எனக்கு அக்ரிமெண்ட் படி ஐ எம் லீகலி ரைட். பட் தட் இஸ் எத்திக்கலி ராங். பிஸ்னஸ்ன்றது வி ஷுட் டூ காமர்ஸ் வித் கான்ஷியன்ஸ். இங்கே விட்டு கொடுக்கணுமா, இங்கே விட்டு கொடுக்கணும். அதுதான் நான் ஐ ஹவ் டேக்கன் அ பேரண்டல் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசிங். எ பேரண்ட் வில் நாட் வாண்ட் தேர் சன் ஆர் டாட்டர் டு ஃபெயில். அந்த மாதிரியான அப்ரோச் எடுத்ததுனால தான் எனக்கு நேச்சுரல் ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம் எல்லா இடத்துக்கும் மட்டும் தனித்து நிற்குது. ஒரு கோல்டன் கூஸ் இருக்குது ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். நான் கோல்டன் கூஸ் இருக்குது. அந்த கோல்டன் கூஸ் வந்து டெய்லி அதுக்கு நல்லா ஃபீடு பண்ணி ஹெல்த் ஆஃப் தி கூஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு கோல்டன் கூஸ் போட்டுனே இருக்கும். திடீர்னு அந்த அவன் போய் கட் பண்ணி ஒரே நாளில் எல்லா முட்டையும் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட கூசை கட் பண்ணால் ஒரே ஒரு முட்டை தான் இருக்கும். அதுக்கப்புறம் முட்டை போடாது. சார், இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்குது. இதை நம்ம சரியாக பண்ணணும், நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்து பணம் பார்க்கணும், இது கஸ்டமருக்கு நல்லபடியாக போய் சேரணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் ஏன் ஜெயிக்க முடியாது? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபார்முலா தெரியறதில்ல. எனக்கே முதல் நிறைய நமக்கு ஆரம்பித்த போது முதல் பிஸ்னஸ் ஆரம்பித்த போதெல்லாம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அண்ணா CK ரங்கநாதன் வந்து சொன்னார், பிஸ்னஸ்ன்னா அதுக்கு 6 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் கஸ்டமர், செகண்டு வந்து எம்ப்ளாயீஸு, 3வது வெண்டர்ஸு, 4வது வந்து பேங்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 5வது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெகுலேட்டர்ஸ், இந்த டேக்ஸ் வாங்குறவங்க, 6வது தான் நம்ம பணம் போட்ட பார்ட்னர்ஸ். பிஸ்னஸ்ன்றது இந்த 6 பேருடைய நலனை பாதுகாத்துக்கிறது 6 வீல் மாதிரி காரில். ஆனால் இந்த ஆர்டரும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கஸ்டமர், செகண்ட் எம்ப்ளாயி, 3வது வெண்டர், 4வது பேங்க்கு, 5வது ரெகுலேட்டர், 6வது தான் நம்ம போட்ட பணம் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்தோடனே நம்ம வந்து புது கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த இதில் தான் ஆண்டர்ப்ரனர்ஸ் மாட்டிக்கிறது. நான் முதல் பிஸ்னஸ் பண்ணும்போது நான் நல்லா என்னோட கஸ்டமரை நல்லா பார்த்துக்குவேன், எம்ப்ளாயிக்கு லேட்டாக சம்பளம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இவங்கள 2 பேர் நல்லா பார்த்துக்குவேன், என்னுடைய சப்ளையர்ஸுக்கெல்லாம் பொறுமையாக பணம் கொடுப்பேன். அப்புறம் இவங்கள பார்த்துக்குவேன், பேங்க்குக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருந்தபோது தான் கட்டுவேன். நான் கடைசியாக வந்து டேக்ஸ் கட்டுறது இயர் எண்டில் தான் கட்டுவேன் நான். இப்படியெல்லாம் பண்ணும்போது என்னுடைய பிஸ்னஸ் வந்து 2 ஸ்டெப்பு ஃபார்வேர்டு, 3 ஸ்டெப்பு பேக்வேர்டு தான் ஆச்சு. என்னைக்கு இது 6 ஸ்டேக் ஹோல்டர் இருக்கிறாங்க, இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ்ஸு, எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி கொஞ்சம் என்னை ஸ்லோ டவுன் பண்ணணும். அன்னைக்கு தான் வந்து என்னுடைய ஜேர்னியும் ஃபாஸ்டர் ஆச்சு, கம்ஃபர்டபுள் ஆச்சு, ஸ்மூத்தர் ஆச்சு. பிஸ்னஸில் என்னைக்காவது யார்கிட்டயாவது ஹெல்ப்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை ஹெல்ப் கேட்கறது அப்படின்றது சரியா? ஹெல்ப் அவசியம் கேட்கணும். இன்னைக்கு வந்து ப்ரௌடு பீப்புள் ஆர் வித்ட்ரான் பீப்புள். நீங்கள் ஹெல்ப் கேட்காம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நீ உனக்கு ஒரு தேவை அப்படின்னும்போது யாரோ அது உனக்கு ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பணமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பொருள் சப்ளையராக இருக்கலாம். ஹெல்ப் கேட்கறது வந்து கேட்டே ஆகணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னால் அது கேட்கணும். ஆஸ்க் 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 ஆஸ்க். இன்னைக்கு நான் வந்து தயங்கினேன். நான் இந்த தமிழ் மீடியத்துலேருந்து வந்துட்டேன், சின்ன ஊர்லேருந்து வந்துட்டேன், இந்த மெட்ராஸு இதெல்லாம் நம்ம வந்து கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? நான் ஒரு டைமில் பேங்க் லோன் வாங்கும்போது ரொம்ப ஒரு டைமும் போய் கேட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. 10 முறை 15 முறை நான் இனிமேலாம் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் காலையில் திரும்ப எழுத ஆரம்பிப்பேன். ஒரு யாரை கேட்குறதுன்னு சொல்லிட்டு உங்கள் பிரதர்கிட்ட கேட்கலாமே சார். ஆமாம், நம்ம பிரதர்ட்டும் இங்கே கேட்கலாம். நம்ம கேட்டு அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. சில டைம் கொடுப்பாரு, சில டைம் கொடுக்க மாட்டார். அதாவது அவங்களுடைய இஷ்டம். நம்ம வந்து பர்சனலைஸ் பண்ணிக்குவோம். நம்ம பர்சனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஏதோ நம்ம ஒரு நோவை வந்து நம்ம இன்னும் இந்தியன் சமுதாயத்தில் வந்து சரியாக நம்ம கேட்க தயாராகலை. இன்னும் ஃபெயிலியரை கூட நம்ம வந்து ஃபெயிலியரை வந்து அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரகிள் அண்டு ஃபெயிலியரை வந்து நம்ம வந்து ஒரு லேர்னிங்காக பார்க்க பழகலாம். அதுதான் இந்தியாவோட பிஸ்னஸ் இந்தியன் கல்ச்சரோட ப்ராப்ளமே. நம்ம எல்லாம் நம்ம பொத்தி 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 அந்த கிராமத்தில் சொல்லுவாங்களே, அந்த பிடிப்பிள்ளை மாதிரி நம்ம வளர்ப்பாங்க. அப்பா அம்மா எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்மளை திடீர்னு நம்மளுக்கு போனால் நமக்கு வந்து நோ கேட்கவே ஏன்னா அவங்க அது வரையும் எல்லாம் கொடுத்துட்டாங்க. திடீர்னு உலகத்தில் போனால் அது கொடுக்காது. அது வந்து உலகம் நியூட்ரல். உலகத்தை ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அதை வந்து எப்படி பேசி எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த தயாரே இல்லாமல் அவங்க வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்படி தான் உங்களை தயார்படுத்தி ஆகும். ப்ரௌட் பீப்புள் ஆர் வித்ட்ரான் பீப்புள். நானே ஒரு டைமில் ப்ரௌடாக இருந்தேன். நான் வந்து கேட்கறதுக்கு தயங்குவேன், கேட்கறதுக்கு பயப்படுவேன். பயப்படுறத வந்து நான் கேட்க மாட்டேன்னு ஒரு திமிரா சொல்லிக்குவேன். உள்ளூர பயம். நோ வாங்கிறதுக்கு எனக்கு பயம்.
அந்த பயத்தை வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் யார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க மாட்டேன் அப்படின்னு அது ஒரு திமிரா பேசிக்குவேன். இதெல்லாம் என்னுடைய வளர்ச்சியை ஸ்லோ டவுன் தான் பண்ணுச்சு தவிர, இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான், ஹெல்ப் கேளுங்க. நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றது ரொம்ப ரொம்ப இது. அதனால் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நியாயமான நல்ல விஷயத்தை கேளுங்க. நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா, கடன் கட்ட முடியுமான்னு யோசிச்சுட்டு கடன் வாங்குங்க. இப்போ பிஸ்னஸில் வந்து ஈகோன்றதே இருக்கக்கூடாதுன்றீங்களா சார்? ஈகோ வந்து பிஸ்னஸ் இல்லை, லைஃப்லேயே இருக்கக்கூடாது. நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஈகோ இருந்தால் நீங்கள் ஈகோவை மட்டும்தான் வச்சுக்க முடியும். நீங்கள் வாழ்க்கையில் மேலே போகணுன்னா அந்த அந்த ஈகோக்கே வேலை கிடையாது. அதனால் நம்ம வந்து நம்ம இது பண்ணணும்னா நம்ம வந்து அதை விட்டு கொடுத்து தான் நம்ம போகணும். நம்ம யார்கிட்ட பணிஞ்சு நம்ம ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம போகிறது தான் புத்திசாலித்தனம். சார் இப்போ நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு லாஸ் மேக்கிங் பிஸ்னஸாக தான் முடிஞ்சிருக்கு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது. உதாரணத்துக்கு ஸ்விக்கி எடுத்துக்கலாம், இல்லை பேடிஎம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிரை எடுத்துக்கலாம், இது மாதிரி ஏத்தர் எடுத்துக்கலாம், அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியே பண்ணலை. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் யாராவது ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, என்னதான் ஹைப் இருந்தாலும், என்னதான் வந்து ஒரு ஃபண்டிங் இருந்தாலும் கூட அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லாபகரமாக பண்ண முடியாது அப்படின்ற சூழல் உருவாயிடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற பிஸ்னஸ்லாம் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க தவிர, நாளைக்கு அவங்க டெஃபினெட்லி வெதர் எடுத்து ஏத்தர் ஆர் ஸ்விக்கி ஆர் ஃபர்ஸ்ட் கிரை இதெல்லாம் நல்ல பிஸ்னஸ். தே ஆர் ஆல் கோயிங் டு மேக் மணி. ஈவன் ஓலா எலக்ட்ரிக்குமே ஆமாம் ஆமாம் ஓலா எலக்ட்ரிக் வந்து அது வேற கதை. ஓகே, நீங்கள் வந்து அது தனியாக டீல் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் அது. ஓகே, இன்னைக்கு வந்து அவங்க வந்து முதல்ல அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போதே அவங்க ஃப்ளிப்கார்ட்டே ஒன்றும் சரியாக போகாத போது அது ஒருத்தவங்க பெயில் அவுட் பண்ணி அவங்கள வந்து நிறையா பணம் கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதுனால வேற அவங்க வந்து பண்ணுறாங்க. அது வந்து அதை தனியாக வச்சுக்குவோம். நம்ம மீதி மூணெல்லாம் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். இன்னைக்கு தே ஆர் கோயிங் த்ரூ தட் கரண்ட் சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் ஆல்ரெடி அவங்களோட பிஸ்னஸ் மாடல்லாம் சவுண்ட் மாடல். அது டெஃபினட்டாக தே வில் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் வரும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அது ஒன்றும் பெரிய ஆள் ஆகிடுறதில்ல. தெர் இஸ் அ சீடு ஸ்டேஜ், தெர் இஸ் அ பிளான்ட் ஸ்டேஜ், தெர் இஸ் அ க்ரோத் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் பழக்கும். அந்த கடைசி ஸ்டேஜை எடுத்துகிட்டு நம்ம 3வது ஸ்டேஜில் இருக்கும்போது 6வது ஸ்டேஜில் கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டர் அவங்க பேக் பண்ணுறாங்கன்னா அவன் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அவன் பேக் பண்ணுறான். நீ நானும் போய் பணம் கேட்டனா இன்வெஸ்டர் ஒன்றும் கொடுக்க மாட்டான். அவன் எந்த குதிரையில் கட்டினா இந்த குதிரை ஃபாஸ்ட்டாக போகும், ஸோ தட் டுமாரோ ஐ கேன் மேக் மோர் மணின்ற அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிற பிஸ்னஸில் தான் அவங்க பணம் கட்டுவாங்க. அதுவும் டெக்னாலஜி பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி ஸ்கேல் ஃபாஸ்ட் ஆகும். அதனால் வந்து ஐ திங்க் ஏத்தர்ஸ் இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆர் தி ஃபியூச்சர். அதில் ஒன்றும் எந்த விதமான தவறும் கிடையாது. இன்னைக்கு ஊபர் அண்ட் ஓலா ஹாஸ் கம்ப்ளீட்லி ரீடிஃபைன். அவங்க ஜாப் கிரியேட் பண்ணாங்களா இல்லையான்னு வேணால் நம்ம விவாதிக்கலாம். என்ன பெரிய ஜாப் கிரியேட் பண்ணாங்க, டெலிவரி பாய் கிரியேட் பண்ணுறது ஒரு ஜாபா அப்படின்னு வேணால் நீங்கள் இது பண்ணலாம் தவிர, ஆஸ் அ பிஸ்னஸ் மாடல் இட் இஸ் அ சவுண்ட் பிஸ்னஸ் மாடல். இதுக்கு முன்ன வந்து உங்களுக்கு வீட்டில் உட்காந்து இன்னைக்கு கஸ்டமரை சோம்பேறி ஆக்கி ஓகே அவங்க வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடல் கண்டுபிடிச்சிட்டாங்க. கஸ்டமர்னால இன்னைக்கு வந்து ஊபர் ஓலா இல்லாமல், இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாமல், இன்னைக்கு ஜெப்டோ இல்லாமல், பிளிங்கிட் இல்லாமல் அவங்களால வாழ்க்கை நடத்த முடியாது. ஸோ தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் மாடல். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோலுக்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.